ஹாய் நண்பா நம்பி எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு அதுக்கு முன்னாடி என்னடா இது ஃபுல்லாக ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது, என்னடா இது என்ன ஆச்சா இல்லை வந்துட்டு ஏன் இப்படி ஃபில்டர் போட்டுருக்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அந்த படத்தை பாருங்க, வேணாம் அந்த ட்ரெய்லரை பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்துட்டு எதுக்காக போட்டிருக்குறா அப்படின்ட்டு. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அந்த படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க பிரம்மயுகம் படம் வந்துட்டு நீ எப்படி பார்த்த அண்ட் வந்துட்டு தமிழ்ல ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, அந்த பிரம்மயுகம் படம் வந்துட்டு மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் மலையாளத்தில் வந்துட்டு இங்கே நிறைய இடத்துல ஓடிட்டு இருக்கு, ஐநாக்ஸ் தியேட்டர்லாம் ஓடிட்டு இருக்குது. ஸோ அந்த படத்தை நான் இப்போ பார்த்துட்டேன். அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ மம்மூட்டி அவர் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்துட்டு வேற லெவலில் வந்துட்டு ஒரு பயமுறுத்துற ஒரு ஹாரர் எலிமெண்ட் வந்து படிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு UA அந்த வந்துட்டு AU சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடல்ட்டும் பார்க்கலாம், சின்ன பசங்களும் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த படத்துக்கு வந்துட்டு எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இந்த ஹாரர் எலிமெண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஸோ இந்த படம் வந்துட்டு கதை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வீடுங்க, ஒரு பண்ணை வீடு மாதிரி இருக்கு. ஸோ அந்த வீட்டில் வந்துட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. தட் மீன்ஸ் வந்துட்டு ஒரு வயசான ஒரு பெரியவர், அவர் தான் நம்ம மம்முட்டின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர் வந்துட்டு அப்படி உட்கார்ந்துருக்கும் போது வந்துட்டு யாரோ 2 பேர் வந்துட்டு தேடி காட்டில் வழி தப்பி ஒரு கூத்தாடிகள் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு யாரும் வழி தப்பி வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாரு. அங்கே வந்ததுக்கப்புறம் அவர் அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் அமௌண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு சரி வேணாம், இந்த வீடு வேணாம், நம்ம கிளம்பிடும்னு நினைக்கும் போது வந்துட்டு இல்லை நீ இங்கே தான் இருக்கணும், உன்னால கிளம்ப முடியாதுன்னு சொல்றாரு. ஸோ கிளம்ப முடியாதுன்னு சொல்லும்போது வந்துட்டு அதற்கு அவர் என்னெல்லாம் பண்ணாரு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் வந்து சாத்தன் அப்படிங்கிறது அது யாரு அண்ட் ஒரு லேடி வந்து சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யாரு, இதெல்லாம் எதுக்கு நடக்குது, இங்க என்ன மேட்டர், இதை பத்தி தான் காமிக்கிற ஒரு படம் தான் வந்துட்டு இந்த பிரம்மயுகம். எனக்கு 2 தவணை விதி பணம் வச்சு களிക്കാൻ പറ്റില്ല. ஸோ இந்த பிரம்மயுகம் படத்துல வந்துட்டு எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. ஸோ அந்த விளையாட்டு விளையாடும்போது வந்துட்டு இந்த விளையாட்டுல நீ தோத்துட்டேன்னா நீங்க தான் இருக்கணும், இந்த விளையாட்டுல நீ ஜெயிச்சிட்டேன்னா நீ போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி வந்துட்டு அந்த மற்றவனுக்கு இருக்கும், யாருக்கு அந்த மாட்டிக்கிட்டாங்கல்ல, ஸோ அவனுக்கு இருக்கும். பட் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறதான் ஒரு மேட்ரு. ஸோ அது வந்துட்டு அதை ஒரு விஷயம் பண்ணிட்டு ஒரு சிரிப்பா இருப்பாருங்க மம்முட்டி, வேற லெவலு. நோக்கி கரு நிக்கணும். அண்ட் அவர் கூட வந்துட்டு ஒருத்தன் சமைக்கிறதுக்காகவே இருப்பான், லைக் வந்துட்டு சமைச்சு கொடுக்கறதுக்காகவே மம்முட்டி அவர் கூட ஒருத்தன் இருப்பான். ஸோ அவன் வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமாவே பார்த்துட்டு இருப்பான், ஏன்னா இது ஏன்டா இப்படி பார்த்துட்டு இருக்கானே இருக்கும். டக்குன்னு பார்த்தா வந்துட்டு ஒரு மேட்டரை வந்துட்டு மொட்டை மாடல காமிப்பான். ஸோ அதுவும் வந்துட்டு பயங்கரமான ஒரு சீனா இருக்கும். ஸோ சாத்தன் அப்படிங்கிறது யாரு அண்ட் இந்த சாத்தன் வந்துட்டு எதுக்காக இதெல்லாம் பண்ணுது அண்ட் இவரால் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சூப்பராக காமிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்துட்டு அந்த ஒரு பேய் சிரிப்பு சிரிக்கிறது மம்முட்டியோட அடிச்சுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த பேய் சிரிப்புக்கு வந்துட்டு நாம வந்துட்டு ஐயோ. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா என்ன வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சது, இந்த ஒரு கதையை நான் சொல்லாம வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சது என்னன்னா, ஒரு லேடி வந்துட்டு சுத்திட்டு வந்துட்டே இருப்பாங்க. வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒருத்தன் அதை கண்டு மயங்கி, இப்போ கடல்ல வந்துட்டு கடல் கன்னிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதோட பாட்டு, அதோட உருவம், அதோட அழகுல மயங்கி நிறைய பேர் போய் மாட்டி செத்துருக்கான்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு பூமியில ஒரு இடத்துல ஒரு நகரத்துல ஒரு காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு வந்து அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குது, மெல்ல 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 நடந்து நடந்து சுத்திட்டு இருக்கும்போது அதை ஒருத்தன் பார்த்து அப்படியே ஒரு மயங்கி போய் அந்த பொண்ணு பின்னாடியே போறான். கடைசியில போய் அது இடத்துல போய் ஒரு ராணி மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது அவன் வந்துட்டு அப்படியே மெதுவா கை வச்சு அங்க கிட்ட போகும்போது அங்க நடக்கிற சீன் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். இது பிரமயுக கலியுகத்தின் ஒரு அபப்ரம்சம். ஏன்னா ஓவரால் எல்லாரும் எதிர்பார்க்கறது வேற மாதிரி இருந்திருக்கும். நாங்க நடந்தது வந்துட்டு நீங்க இப்ப நான் சொல்லும் போது நீங்க லைக்கா படம் அந்த பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. பட் ஆனால் அது வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்துல அந்த சாத்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டு இருந்தது, அதான் ஒரு ட்விஸ்டான ஒரு கேரக்டர். ஸோ நான் சொல்றது காரணம் என்னன்னா வந்துட்டு அந்த ரோல் வந்துட்டு பயங்கரமா பேசப்பட்டிருக்கு. ஸோ அந்த சாத்தன் ஏன் அப்படி இருந்துச்சு, ஏன் பண்ணுச்சு, ஏன் இதெல்லாம் வேலை செஞ்சுச்சு, கடைசியில் அவரை மாதிரியே இவர் இது ஏன் மாறுச்சு, இதுல இருந்து அது ஏன் மாறுச்சு, அப்படி ஏகப்பட்ட குழப்பத்திலே வந்துட்டு படம் ஓடிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்லோ ஜானருங்க. நான் இதை ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு ஸ்லோ ஜானர் படத்தை விரும்புறவங்களுக்கு தான் பிடிக்கும். அண்ட் இடையில ட்விஸ்ட் எல்லாம் வச்சு கொண்டு போவாங்க, ஆனால் ஒர்த்து. ஸோ ஒர்த்துங்கிற மாதிரி இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா ஒர்த்து. ஏன்
அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ விளக்கம் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இவ்வளோ விளக்கத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு ஸ்லோ ஜானரான ஒரு பர்டிகுலர் ஃபிலிம் தான் இது. சரி, மம்முட்டி வந்துட்டு அந்த இடத்துல ஒரு மாந்திரிகனா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ மாந்திரினா இருக்கும்போது வந்துட்டு அவர் வாழ்க்கையில் நடந்த சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். டான்ஸ் அவர் இப்படி இருந்தாரு, இப்படி ஆயிட்டாரு, இப்படி இருக்காரு இப்போ அப்படின்னு அதை காமிக்க மாட்டாங்க. அதை காமிக்காம வேற ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த படம் வந்துட்டு போயிட்டே இருக்கும்போது வந்துட்டு ஒரு ஒரு சமைக்கிறதுக்காக என்னெல்லாமோ லைக் பண்டைய காலத்துல சமைக்கிற மாதிரி கொஞ்சம் சமைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி சமைச்சிட்டு இருக்கும்போது லைக் அதை கொடுக்கும்போதும் அதை சாப்பிடும்போதும் அவரோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அண்டு ஒரு பாட்டு பாடுற சொல்றது, ஸோ எல்லாமே வந்துட்டு மம்முட்டி சாரால தான் இந்த படம் வந்துட்டு ஓடுதுன்னா காரணம் அதுதான். ஆனால் ரோல் கண்டிப்பாக ஒருத்தர் ப்ளே பண்ணிடுறாங்க அப்படின்னா அது இன்னொருத்தர், அவர் பேர் தெரியல எனக்கு. அவருக்கு வந்துட்டு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ அவர் தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்துட்டு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை தூண்டுவார். ஸோ இந்த படத்துல அண்டு மம்முட்டி அவரும் அண்ட் அந்த ஒரு ரோல் கேரக்டரும் ஸோ ரொம்பவும் வந்துட்டு பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தை வந்துட்டு பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். மலையாளம் தெரிஞ்சவங்க பாருங்கள், மலையாளம் தெரியலன்னா தமிழுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா தமிழ் டப்பில் வந்துட்டு லைக் ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க, படம் தமிழ் டப்பில் வரல இன்னும். ஸோ அது ஏன்னு தெரியல. ஆனால் மலையாளத்தில் வந்து நீங்கள் ஓடிட்டு இருக்கு. ஸோ மலையாளத்தில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு பாருங்கள், சப்டைட்டில்ஸோட ஓடுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் பிரம்மயுகம் படம் வந்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு பிடிக்கல அதை வந்துட்டு கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட்ஸ் தெரிவிங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புது படத்தோட புது ரிவ்யூ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்காக நான் தேட்டருக்கு போயிட்டு பார்த்து உங்களுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிச்சுக்கோங்க. பாய்.